ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கீஸ் இங்கிலீஷ். இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. இங்கிலீஷில் டென்சஸ் அப்படின்னா கஷ்டம்னு நிறைய பேர் நினைக்கிறோம். ஆனால் அப்படி இல்லவே இல்லைங்க. நம்மள நிறைய பேருக்கு இங்கிலீஷ் பேச ஆரம்பிக்கிறதுக்கு எது தடையாக இருக்குது அப்படின்னா டென்சஸ் தாங்க. இந்த வீடியோவில் நான் டென்சஸ் அப்படின்ற கான்செப்டை ஈஸியாக சூப்பராக சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இருக்கிற கான்செப்ட் உங்களுக்கு புரியும். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம டென்சஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க. டென்சஸ்னால் தமிழில் காலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட டெஃபினேஷன் a set of verb forms that indicate a specific point in time or a period of time in the past, present or future is called a tense. அதாவதுங்க, நம்ம ஒரு செயலை எந்த காலத்தில் செய்கிறோம் அப்படின்றத இங்கிலீஷ் பேசுறதுக்கு தான் இந்த டென்சஸ் இருக்கு. இந்த டென்சஸை 12 டைப்ஸாக பிரித்து வச்சுருக்காங்க. ஆனால் 3 டென்சஸ் நல்லா தெரிஞ்சிருந்தால் போதும். நீங்கள் 70 to 75% இந்த 3 டென்ஸை வச்சு இங்கிலீஷை சூப்பராக பேசிடலாம். அந்த 3 டென்சஸையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ். இப்போது இந்த 3 டென்ஸ் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். பட் இருந்தாலும் நம்ம பிகினர்ஸ்க்கு கற்றுக்கணுன்னு இந்த வீடியோவில் சொல்கிறோம். இப்போது இந்த 3 டென்சஸுமே எந்தெந்த காலத்தில் இருக்குன்னு ஒவ்வொன்றா பார்க்கலாம். ப்ரெசன்ட் டென்ஸ்னால் நிகழ்காலம், அதாவது இன்றைக்கி நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள். பாஸ்ட் டென்ஸ்னால் இறந்த காலம், ஏற்கனவே முடிஞ்சு போன நேற்று நடந்த விஷயங்கள். ஃப்யூச்சர் டென்ஸ்னால் எதிர்காலம், இனிமேல் நடக்க இருக்கிற நாளைக்கு நடக்க இருக்கிற விஷயங்கள். ப்ரெசன்ட் டென்ஸை நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் இஸ் மெயின்லி யூஸ் டு எக்ஸ்பிரஸ் ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ் அண்ட் யூனிவர்சல் ட்ரூத். நாம் ஒரு செயலை செய்கிறோம் அப்படின்னா அதை பற்றி பேசுறது தான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். வாங்க இதோட ஸ்ட்ரக்சரை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸ்ட்ரக்சரை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நம்ம ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட், இப்படி தான் நம்ம ஒரு சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ண போகிறோம். நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் எப்போவுமே V1 அப்படின்ற வர்பை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். வர்பனா நம்ம செய்கிற செயல். V1னா என்னென்னா நம்ம என்ன செயல் செய்கிறோமோ அதை அப்படியே நம்ம எழுதுறது தான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ், ஈட், வாக், ட்ரா, ஸ்பீக், டூ, ரைட், அந்த மாதிரி நம்ம சொல்லிகிட்டே போகலாம். நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டே பாருங்கள். இப்போ சப்ஜெக்ட், இந்த இடத்துல நம்ம சப்ஜெக்டையும் வர்பையும் மட்டும் வச்சு உங்களுக்கு ஈஸியாக விளங்குற மாதிரி இதை நம்ம சொல்லியிருக்கிறோம். சப்ஜெக்டில் ஐ, நான், வி நாங்கள், யூ நீ அல்லது நீங்கள், தே அவர்கள், ஹி அவன், ஷி அவள், இட் அது, அப்படி இல்லைன்னா நேம் ராஜு, ஷீலா, அந்த மாதிரி நம்ம எதை வேணாலும் எடுத்துக்கலாம். இது எல்லாமே சப்ஜெக்ட்ஸ். இது கூட நம்ம பிளேன்ற ஒரு வர்பை எடுத்துருக்குறோம். அப்போ இப்போ நம்ம சேர்த்து சொல்லும் போது ஐ பிளே, என் கூடவே அப்படியே சொல்லியிருக்காங்க. வி பிளே, யூ பிளே, தே பிளே. இப்போ அடுத்ததாக ஹீ, ஷீ, இட் அல்லது நேம்ஸ் யூஸ் பண்ணும்போது மட்டும் இந்த வர்பு கூட நம்ம எஸ் ஃபார்ம்லையோ இஎஸ்லையோ இல்லை ஐஇஎஸ்லையோ இந்த வர்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றி அதை சொல்லணும். இப்போ பாருங்கள், ஹீ பிளே பிளேஸ், ஷீ பிளேஸ், இட் பிளேஸ். இப்போ ராஜு பிளேஸ் அல்லது ஷீலா பிளேஸ். இந்த மாதிரி நீங்கள் வெவ்வேறு விதமான வேர்ப்ஸ் போட்டு இதை நம்ம சொல்லிக்கலாம். இதுதான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட கண்டினியூவை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கும் பார்க்க ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.